வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா XDAOட லாஸ்ட் டாஸ்க் ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க் பண்ணிங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் 7th டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கோடு வந்து உங்களுக்கு XDAவில் வந்து டெஸ்டிங் டாஸ்க்கே கிடையாது, இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடியும் நமக்கு தெரியும் இதோட மார்க் பண்ணிட்டாங்க. 25 மார்க்ஸ் வந்து 20 வந்துருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அந்த கொஷின் ஆன்சர். ஸோ இதில் ஒரு 70 வரும், 110 இருந்தால் அவங்க NFT தருவாங்க. ஸோ அந்த NFT வச்சுருந்தா ஏர்ட்ராப் நிறைய தருவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க் வந்து நிறையா பார்த்தோன்னா நிறைய பேர் ஒன்றும் பண்ணல. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க்கோட நான் சொல்கிறபடி பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ உங்கள் மெட்டாமாஸ்க் வேலெட்டை லாகின் பண்ணிவிட்டு ஸோ இந்த XD ஆப் இந்த ஆப்புக்கு போய்டுங்க, சைட் போய்ட்டு ஸோ உங்கள் மைடியோ வந்து கிரிப்டோ அது உங்களோட மைடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெம்பர்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த குவாரம் வந்து கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ தென் வந்து சைடில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுங்க ஓகேங்களா. ஸோ கனெக்ட் கொடுத்திங்கன்னா இங்கே எல்லா டெஃபி இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்படுற டெஃபி பார்த்திங்கன்னா யூனிஸ் ஆப் ஓகேங்களா. ஸோ யூனிஸ் ஆப் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூனிஸ் ஆப் கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் வேலெட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மெட்டாமாஸ்க்கு நீங்கள் வந்து கிவியில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுலேயே நீங்கள் ப்ரௌசரில் தனி டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தென் வந்து இப்போது நெக்ஸ்ட் நான் யூனிஸ் ஆப் தான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் என்னோடய யூனிஸ் ஆப்புக்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலெட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கனெக்ட் வேலெட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வேலெட் கனெக்ட்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மேலே செயினை மாற்றிக்கோங்க ஓகேங்களா. பாலிகான் மாற்றிக்கிறேன். ஸோ தென் வந்து வேலெட் கனெக்ட் கொடுக்குறேன். வேலெட் கனெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து QR கோட் கொடுத்தீங்கன்னா காப்பி QR கோடை கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிஓவை காட்டும் ஓகேங்களா. ஸோ உங்கள் டிஓவை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஓவை ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ உங்கள் டிஓ தான் கனெக்ட் ஆகணும், உங்கள் வேலெட் கனெக்ட் ஆகக்கூட ஓகேங்களா. உங்கள் வேலெட்டுக்கும் டிஓவுக்கும் அட்ரஸ்க்கு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லிஸ்ட் ஆகுது, ஒரு 10 to 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட காயின்லாம் லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நான் செக் பண்ண ரெஃப்ரெஷ் ஆகும்போது அதாவது வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லா டாஸ்க்கும் செஞ்சால் நமக்கு WMATIC வந்து ஒரு 0.1 ஆல்ரெடி இருக்கும் ஓகேங்களா. ஸோ WMATIC வந்து மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க, கீழே USD கொடுங்க. ஸோ மறுபடியும் நான் ஸ்விட்ச் பண்ணுறேன்னா அந்த ஆப்புக்கு இந்த ஆப் போய்ட்டு வரேன்னா செஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆப் வந்து லாக் அவுட் ஆகிடும் எனக்கு மெட்டாமாஸ்க். அதனால தான் நான் அதுக்கு போய்ட்டு வரேன் ஓகேங்களா. ஸோ மேலே வந்து WMATIC கொடுங்க, 0.1 கொடுங்க. ஸோ ஸ்வாப் கொடுங்க. மேபி சில பேருக்கு ஸ்வாப் ஆகும், சில பேருக்கு வந்து அப்ரூவல் கேட்கும் ஓகேங்களா. ஸோ நான் இங்கே உங்களுக்கு வந்து அந்த ரன் பண்ணுற மாதிரி வரும். நான் மறுபடியும் செக் பண்ணுறேன். ஸோ ஓகே, அலோ கேட்குது பார்த்தீங்களா. ஸோ அலோ யூனிஸ்வாப். ஸோ இந்த அலோ யூனிஸ்வாப் கொடுத்திங்கன்னா அங்கே நமக்கு வந்து பெர்மிஷன் கேட்குவாங்க. ஸோ இது ஒரு டாஸ்க் அங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் நேம் வந்து நான் அலோ கொடுக்குறேன் ஓகேங்களா. அலோ யூனிஸ்வாப் கொடுத்துட்டு க்ரியேட் ஓட்டிங் கொடுக்குறேன், சைன் கொடுக்குறேன். ஸோ சில பேர் கேட்பாங்க இதுக்குள்ளேயே டிஓ ஓப்பன் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது உங்களோட வேலெட் கனெக்ட் ஆகும், உங்களோட டிஓ கனெக்ட் ஆகாது. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து அலோ கிரியேட்டட் கீழே அலோ கொடுத்திங்கன்னா இதுக்கு வந்து இன்பில்ட் ப்ரௌசரே கொடுங்க ஓகேங்களா. ஸோ மெட்டாமாஸ்க் கொடுங்க. ஸோ மெட்டாமாஸ்க்கு தனி டேப் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே வந்து ஆக்டிவேட் ஓட்டிங் கொடுங்க. இதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீ ஆகும். ஸோ இது வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம் ஓகேங்களா, ஸ்வாப் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இது முடிஞ்ச பிறகு தான் நம்ம ஸ்வாப் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தென் மறுபடியும் நான் வந்து க்ரோம் போகிறேன் ஓகேங்களா. ஸோ சேம் அந்த யூனிஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த அலோவ் போய்டும், ஏன்னா நம்ம வந்து பெர்மிஷன் கொடுத்தாச்சு இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்வாப் வரும். ஸ்வாப் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்வாப் கிளிக் பண்ணுறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ஓகேங்களா. ப்ரைஸ் அப்டேட் ஆகுது, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் இதுக்கான ஒரு பெர்மிஷன் அங்கே நம்ம க்ரியேட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் அதாவது வந்து இப்போ முன்னாடி அலோ கொடுத்தாச்சு, இப்போ வந்து ஸ்வாப் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸ்வாப் WMATIC கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் ஓட்டிங் கொடுக்குறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், க்ரியேட் ஓட்டிங், சைன் மெசேஜ். இப்போ வந்து மறுபடியும் க்ரியேட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்வாப் மேட்டிக்னு ஒன்று க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்பில்டாகவே மெட்டாமாஸ்க்குள்ளேயே நான் போகிறேன், ஒரு தேர்ட் டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆக்டிவேட் ஓட்டிங் கொடுக்குறேன். ஒரு ஃபீஸ் கேட்கும், 0.1 மேட்டிக் கிட்டே கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஸ்வாப் ஆகிடும் ஓகேங்களா. அதாவது வந்து நம்ம WMATIC வந்து USDT அது தீத்தராக வந்து நம்ம ஸ்வாப் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இங்கே வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஓடும், பட் இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் எடுக்க போகிறேன்.
ஸோ ஓப்பன் பண்ணுற ப்ரௌசரில். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதில் வந்து லோட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு. ஓகேங்களா, ஸோ நான் இதோட ட்ரான்சாக்ஷன் ஹேஷை காப்பி பண்ணுறேன், இல்லைனா அந்த லிங்க் இருக்குல்ல மேலே பாலிகன் ஸ்கேன், ஸோ அதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதை காப்பி பண்ணி நான் அந்த பாட்டுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய பாட்டுக்கு வந்துட்டு பாட்டில் இன்சர்ட் லிங்க் கொடுத்துட்டு, ஸோ அந்த ஹேஷ் அங்கே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கிரியேட் டிஏவும் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஜாபும் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி காட்டும். அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ 7 out of 7 வந்துடும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இந்த ஜாப் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இது பண்ணது சரியானதை செக் பண்ணதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இந்த XDAக்குள்ளே வந்துட்டு மைடியோக்குள்ளே உங்களோட மைடியோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து உங்களோட வேலட் அட்ரஸ் வந்து இங்கே காட்டக்கூடாது. ஓகேங்களா, உங்களோட XDAO அதோட டேப்போட அட்ரஸ் தான் இங்கே காட்டணும். ஓகேங்களா, ஸோ உங்கள் ப்ரொஃபைல் அட்ரஸ் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0.1 WMATIC இருக்கும் எல்லா டாஸ்க்கும் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இந்த டாஸ்க் பண்ணவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்த்தராக மாறி இருக்கும். ஓகேங்களா, தெத்தராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டாஸ்க் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஓகேங்களா, ஸோ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா யூனிசாப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களோட அதாவது வந்து இந்த வேலட்டோட அட்ரஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, 26 வேலட் அட்ரஸ். ஸோ இது கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, உங்களோட டிஏஓ அதாவது வந்து இந்த XDAOட அட்ரஸ் இல்லை டேப்போட அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா, CFCனா அதுதான் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் யூனிசாப்போட. ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ ஏதாவது நெக்ஸ்ட்டு டெஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். இல்லை, தேங்க்ஸ், பாய்.